Praise the Lord. பிரகாசிக்கும் சுடர்கள்ல இன்னைக்கு நாம ஒரு மிஷனரி பத்தி பார்க்க போறோம். யூதனா பிறந்து நாத்திகனா வளர்ந்து கிறிஸ்துவுக்காக மரிச்சவரு, கிறிஸ்துவுக்காக பல பாடுகள் பட்டவரு, பல சித்திரவதைகளை அனுபவிச்சவரு, ஏன் தன்னோட ஜீவனையே கொடுக்க முன் வந்தவரு ரிச்சர்ட் உம்ப்ரான் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரிச்சர்ட் உம்ப்ரான் 1909 ரொமேனியா தேசத்துல பிறக்கிறாரு. அது முதலாம் உலக போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம். தன்னோட 9 வயசுலயே தன்னோட குடும்பத்தை இழந்துடுறாரு ரிச்சர்ட். குடும்பத்தை இழந்து அனாதையாக்கப்பட்ட ரிச்சர்ட வேற ஒரு குடும்பம் எடுத்து வளர்க்குறாங்க. அந்த குடும்பம் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க, அதனால ரிச்சர்டையும் நாத்திகனாவே வளர்க்குறாங்க. ரிச்சர்டுக்கும் தான் 9 வயசுலயே பெற்றோர் இழந்ததும் வறுமையின் காரணமா கடவுள்னு ஒருத்தர் கண்டிப்பா இருக்கவே மாட்டாரு அப்படிங்கிற எண்ணம் ஆழமா பதிஞ்சிருந்தது. ரிச்சர்ட் இப்படியே வளர ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப திறமசாலியா இருக்காரு. அநேக மொழிகளையும் அவர் கத்துக்கிறாரு. இப்படியே வளர்ந்து வரும்போது 1936 சபினா அப்படிங்கிற ஒரு யூத பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர் வேலை கிடைக்குது, அதுல நல்ல வருமானம் வருது ரிச்சர்ட்க்கு. இதனால வசதியாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கலை நிகழ்ச்சி, ஆட்டம் பாட்டம், இப்படி அநேக களியாட்டுகள்ல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க 2 பேரும். ஆனா 2 பேருக்குமே கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. அதே அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அதே ரொமேனியா தேசத்துல ஒரு மலைநாட்டு கிராமத்துல ஒரு பெரியவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு தச்சன். அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, தான் சாகரத்துக்குள்ள எப்படியாச்சும் ஒரு யூதனை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிராமத்துல ஒரு யூதன் கூட கிடையாது. 1938 ரிச்சர்ட்க்கு காச நோய் வருது. இதனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சமயத்துல உங்களுக்கு தேவையானது சுத்தமான காத்து தான், அது இந்த சிட்டி சைட்ல கிடைக்காது, அதனால நீங்க ஒரு மலைநாட்டு கிராமத்துல போயிட்டு கொஞ்ச நாள் தங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரிச்சர்டும் அவரோட மனைவியான சபினாவும் அந்த பெரியவர் வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அதே மலைநாட்டு கிராமத்துக்கு போறாங்க. ரிச்சர்டுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அநேக குழப்பங்கள். கடவுள் ஒருத்தர் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க, அது உங்க கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அழ ஆரம்பிச்சாரு. அந்த பெரியவருக்கு தன்னுடைய ஊருக்கு, தன்னுடைய கிராமத்துக்கு கணவன் மனைவி புதுசா ஒருத்தன் வந்திருக்காங்க அப்படின்னும் அவங்க யூதர்கள் அப்படிங்கிறதும் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அவருக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி வருது. கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களோட ரட்சிப்புக்காக இன்னும் ஊக்கமா ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பெரியவர் ரிச்சர்ட சந்திக்கிற சமயம் வருது. அந்த சமயத்துல கிறிஸ்துவ பத்தி அறிவிச்சு அவருக்கு வேதாகமத்தை பரிசா கொடுக்கிறாரு. ஆனா அந்த வேதாகமத்தை ஒரு பெரிய பொருட்டா ரிச்சர்ட் எடுத்துக்கல. அதை எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சிடுறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு ரிச்சர்ட். வாசிக்க விசேஷமா சுவிசேஷ பகுதிகள்ல வாசிக்கும் போது அவரு அந்த வார்த்தைகள் தன்னோட பேசுறதா அவர் உணர்ந்தாரு. அவரு கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துக்குள்ள வர ஆரம்பிச்சாரு. அன்றைய தினம் அவர் ரட்சிக்கப்பட்டாரு. நாளடைவுல அவங்களுடைய மனைவியான சபினாவும் ரட்சிக்கப்படுறாங்க. 2 பேரும் சேர்ந்து கர்த்தருக்காக வல்லமையான ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஜெர்மானிய படை வீரர்கள் மத்தியில 2 பேரும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த போர்ல பாதிக்கப்பட்ட அநேக குழந்தைகள், அவங்க எல்லாருக்குமே மறுவாழ்வு கொடுக்கறது, இப்படி ஊழியங்கள் செஞ்சுட்டே வராங்க. 1945 இருந்து 1947 கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேலான படை வீரர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட அன்பை பத்தி எடுத்து சொல்றாரு ரிச்சர்ட். 1945 நாசிய படையால ரொமானிய தேசம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதே சமயம் ரஷ்யா தன்னோட லட்சக்கணக்கான படை வீரர்களோட ரொமேனியா தேசத்தையே ஆக்கிரமிச்சிடுறாங்க. நாசிய படைகளையும் விரட்டிடுறாங்க. அன்றைய தினம் அறிவிக்கிறாங்க, இனி ரொமேனியா தேசம் ஒரு கம்யூனிஸ்ட் தேசம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அறிவிச்சது மட்டும் இல்ல, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க. என்ன கூட்டம் அப்படின்னா, இந்த தேசத்துல இருக்க எல்லா சபை போதகரும் எல்லா மத குருக்களும் இந்த கூட்டத்துல கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளைய விடுக்கிறாங்க. உடனே அந்த தேசத்துல இருந்த எல்லா சபை போதகர்களும், சபை தலைமை போதகர்கள், தலைவர்கள் எல்லாருமே அந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்க.
அங்க பேசின கம்யூனிஸ்ட் தலைவர் இப்படி சொல்றாரு, இனி ரொமேனியா தேசம் கம்யூனிஸ்ட் தேசம், இனிமே இங்க ஆராதனையோ கடவுளை தொழுகிறதோ கடவுளை ஆராதிக்கிறதோ வேதத்தை வாசிக்கிறதோ இப்படிப்பட்ட காரியங்கள் இங்க நடக்கவே கூடாது அப்படின்னு கண்டிப்பா சொல்றாரு. அங்க இருந்த அநேக போதகர்கள் தன்னோட உயிருக்கு பயந்து அநேகர் கிறிஸ்துவ மட்டுப்படுத்தியும் கம்யூனிஸ்ட் தலைவரை உயர்த்தியும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கூட்டத்துல ரிச்சர்டும் அவரோட மனைவியும் கூட இருந்தாங்க. அந்த சமயத்துல ரிச்சர்ட் எழுந்து தைரியமா பேசினாரு. கடவுள் மட்டும்தான் தெய்வம், கடவுள் மட்டும்தான் சிருஷ்டிகர், அவரை மட்டும்தான் உயர்த்தணும், அதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு அழகு, மற்றவங்கள அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அத்தனை கூட்டங்கள் மத்தியிலயும் தன்னோட உயிரை கூட பார்க்காம அவர் தைரியமா எழுந்து சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த கம்யூனிஸ்ட் படை ரிச்சர்ட் மேல ஒரு கண் வைக்கிறாங்க. இதே இருக்கும்போது மக்களிடையே வேதாகமங்கள் எல்லாம் பறிக்கப்படுது, ஆராதனையோட உரிமை எடுக்கப்படுது, ஆராதனை சுதந்திரம் கிடையவே கிடையாது. சபைகள் எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க, சபை இனிமே நடத்தக்கூடாது, ஆராதனை கூட்டங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கட்டளையிட்டுட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரிச்சர்ட் என்ன பண்றாரு, அண்டர் கிரவுண்ட் சர்ச் அப்படின்ட்டு ரகசிய சபைகள் நடத்துறது, ரகசிய கூட்டங்கள் நடத்துறது, ரகசியமா கைப்பிரதிகளை கொடுக்கறது, ரகசியமா வேதாகமங்களை கொடுக்கறது, இப்படி ஊழியங்களை அந்த நெருக்கத்தின் மத்தியிலயும் அவர் வல்லமையா செஞ்சுட்டு வந்தாரு. இப்படி இருக்கும்போது 1948 இவர் இப்படி ரகசியமா எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த கம்யூனிஸ்ட் படை வீரர்கள் அவரை கைது செஞ்சு சிறையில போட்டுடுறாங்க. சிறையில ஒரு கொஞ்ச நஞ்ச பாடுகள் அனுபவிக்கல, அவ்வளவு அவஸ்தைப்படுறாரு. அவர் அவ்வளவு சித்திரவதை பண்ணப்படுறாரு, எல்லாம் கிறிஸ்துவுக்காக மட்டும்தான். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு சின்ன அறையில, அதாவது அந்த 4 பக்கமும் ஆணிகள் நிறைந்த ஒரு அறையில அவரை போட்டுருவாங்களாம். கொஞ்சம் அசைஞ்சாலும் ஆணிகள் அவருடைய உடம்ப கிழிச்சிரும். இன்னொரு சின்ன அறையில அவங்க போட்டுருவாங்க. அந்த சின்ன அறையில பசியா இருக்கிற எலிகளை விட்டு அவரை கடிக்க விடுவாங்களாம். அது மட்டும் இல்ல, அவர் அசையாம ஒரே இடத்துல நிக்க சொல்லுவாங்களாம், சாப்பிடாம தூங்காம அப்படியே நிக்க சொல்லுவாங்களாம். அவர் கொஞ்சம் அசைஞ்சாருன்னா கூட நல்லா பழுக்க காய்ச்சின கம்பியாலையும் கத்தியாலையும் அவருடைய உடம்பு குத்துவாங்களாம். இதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, அவரை படுக்க வச்சுட்டு அங்க இருந்த சிறை கைதிகளை அவரோட முகத்து மேலயும் அவருடைய உடம்பு மேலயும் மலம் கழிக்க வைப்பாங்களாம். கேட்கும் போது அருவருப்பா இருக்குல்ல, ஆனா இது எல்லாமே ரிச்சர்ட் கிறிஸ்துவுக்காக அனுபவிச்சாரு. அவர் அனுபவிச்ச பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவரோட மனைவியையும் அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க, கைது செஞ்சு சிறையில அவர் கண்ணெதிரவே பல சித்திரவதைகள் அவங்க மனைவிக்கு அவங்க செஞ்சாங்க. இருந்தாலும் ஒரு நாளும் அவர் கிறிஸ்துவ விட்டு பின்வாங்கவும் இல்ல, அந்த ஊழியத்தை அவர் கைவிடவும் இல்ல. இன்னும் அதிகமா கிறிஸ்துவோட அன்பை பத்தி மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுல ரிச்சர்ட் ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அதற்கு பலனா சிறைச்சாலையோட தலைவர் ரட்சிக்கப்படுறாரு. அது மட்டும் இல்ல, அங்க இருந்த அநேக சிறைச்சாலை கைதிகளுக்கும் ஏசு கிறிஸ்துவோட அன்பை பத்தி எடுத்து சொல்றாரு ரிச்சர்ட். இப்படி வல்லமையா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. நாளடைவுல அவங்க $10,000 அமெரிக்க அவங்க கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் விடுதலையாகி அமெரிக்கா தேசத்துக்கு போயிடுறாங்க. அவர் போனாலும் அவர் விதைச்ச விதைகள் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சது. அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள நிலைக்க ஆரம்பிச்சாங்க, அநேகர் கிறிஸ்துவுக்காக எழும்ப ஆரம்பிச்சாங்க, அநேகர் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி அவர் செஞ்ச ஊழியம் அவர் அறியாமையே நிறைய எழுப்புதல், நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. அவர் அமெரிக்க தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் தன்னுடைய சுயசரிதைய ஒரு புக்கை எழுதினாரு, டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்ட்டு ஒரு புக்கை எழுதுறாரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாவே கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்து 2001 கர்த்தருக்குள்ள நித்திரை அடைகிறாரு. இதுதான் ரிச்சர்ட் உம்ப்ரண்டோட வாழ்க்கை. அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும், அவ்வளவு பாடுகள் மத்தியிலையும், அவ்வளவு சித்திரவதைகள் மத்தியிலையும் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையா செஞ்சாரு ரிச்சர்ட். ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு, ஆனா நாம கர்த்தருக்காக எந்த அளவுக்கு வைராக்கியமா வாழறோம்? நாமே ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. God bless you all.